ஒரு நகை மட்டும் இருக்கு, இன்னொரு நகை. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம அண்ணா தமிழ்நாட்டுக்கே பார்ட்டி தான். ரொம்ப சேட்டை ஃபஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப க்ரேஸியான கேர்ள். அதனால் டு பி ஆனஸ்ட் ஐ எம் பர்சனலி ஸோ எமோஷ்னல். ஐம் விஷிங் த பெஸ்ட் ஃபார். என்ன இருந்தாலும் அவர் கூட வந்து நான் பார்த்துக்க தான் போகிறேன். பையனும் நல்லா பார்த்துக்க தான் போகிறார் மிஸ்டர் ராகவன். ஒரு தங்கச்சியாக இருந்தாலும் அவர் என்ன சேட்டை பண்ணாலும் என்னோட எப்படி சொல்கிற என்னோட பர்சனல் ஆங்கர் இஷ்யூஸ் எனக்கு இருக்க குறை நிறைகளையெல்லாம் வழிநடத்தி கொண்டு போனது அவள் தான். பெஸ்ட் விஷஸ் பாப்பு, பெஸ்ட் விஷஸ் ராகவன். ஸோ ஹாவ் அ கிரேட் லைஃப் அஹெட். யூ வில் பி ஹேவிங் இட், நோ வரிஸ்.
ஸ்வாதி பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சியர்ஃபுல்லான ஒரு பர்சன். அவள் கூட யாராவது இருந்தாங்கன்னா எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் அவளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும். ராகவ் தான் லக்கி ஸ்வாதி கிடைக்கிறதுக்கு பேசிக்கலி. ஸ்வாதியும் லக்கி தான் ஆக்சுவலி. ராகவ் இஸ் டூ குட். அது வந்து ஒரு பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியல் ராகவ். ஸோ அதனால் வந்து ஸ்வாதியும் ரொம்ப லக்கி தான் ஆக்சுவலி ராகவ் கிடைச்சதுக்கு. ஏன்னா பயங்கரமாக பார்த்துக்கிறாரு, அப்படியே ஒரு செகண்டும் தாங்குறாப்புல. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இவங்களோட ஸ்டோரி வந்து ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐம் ஹாப்பி தட் மை ஃப்ரெண்ட் காட் மேரிட் டு அ வண்டர்ஃபுல் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. வி லவ் யூ ஸ்வாதி அண்ட் ராகவ். வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். என் தாயோடும் கூறாத வார்த்தைக்குள் நான் நீந்துறேன், காந்துறேன். கனா காணும் போர்வைக்குள் காலத்தை அடக்காக்கிற தேக்கு